லவ் பண்ற எல்லாருமே டாக்ஸிக்கா தான் இருக்காங்க. அது எனக்கு கடைசியா தான் தெரிய வருது. அது எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது? நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க உங்களை கான்ஸ்டன்டா கண்ட்ரோல் பண்றாங்களான்னு. இந்த ட்ரெஸ் ஏன் போடுற, இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டா நல்லா இருக்கும், இதை ஏன் சாப்பிட்ற, இது உனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி உங்களோட மைன்யூட் ஆக்டிவிட்டிஸை கூட அவங்க கான்ஸ்டன்டா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்பர் 2, அப்பாலஜி பண்ணாம மூவ் ஆன் பண்றது. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது ஃபைட் வரைக்கும் போகுதுங்கிறப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம ஏன் தப்பே கிடையாது, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும், உன்னோட தப்பு தான் இதுன்னு சொல்லிட்டு உங்களையே அவங்க மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றது. நம்பர் 3, கம்யூனிகேஷன் இல்லாம சைலன்ஸை யூஸ் பண்றது. ஒரு பிரச்சனை நீங்க போய் சொன்னீங்கன்னா எதுவுமே பதில் பேசாம சீன் ஜோன்ல வச்சிடுறது, கால் பண்ணா கேட்டுட்டு அப்படியா சரி நான் அப்புறம் பேசுறேன்னு கட் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்களான்னு நோட் பண்ணுங்க. நம்பர் 4, டூ மச் ஆஃப் ஜெலசி. சேம் ஜெண்டர் பர்சனா இருந்தா கூட அவங்க கிட்ட கூட இவங்களோட ஜெலசி தெரியுதுன்னா there is something wrong with them and they are feeling insecure about themselves. அதுதான் உண்மையான விஷயம். ஒரே ஒரு விஷயம் லைஃப்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், லவ்ல பிளைண்டா இருக்கலாம், தப்பு கிடையாது, பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நம்ம பிளைண்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட் ரெட் ஃபிளாக்ல சிக்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நிஷா செல்வராஜோ ஃபாலோ பண்ணிக்கங்க.